கரூர் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் கருப்பையாவை ஆதரித்து திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை லட்சம் பூவை நீ இப்படி ஒட்டி கொண்டிருப்பாய்? அப்ப எல்லா செடிகளும் பூக்கும், காய்க்காது. பூச்சி வண்டுகள் இறந்து விட்டது. முன்பெல்லாம் நீங்கள் மழை பெய்யும் போது பார்த்தீர்கள், பல்லாயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள், தட்டான் பூச்சிகள் எல்லாம் பறக்கும். இப்ப எதுவுமே இருக்காது. இது ஒரு பேரழிவை, நமக்கு நாமையான பேரழிவை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூச்சி மருந்து அடித்ததுனால இப்ப பாருங்க, தேனீக்கள் என்ற ஒரு இனம் இல்லை என்றால் 4 ஆண்டுகள் கூட மானுட இனம் இருக்காது, அழிந்து விடும்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உலக அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், 4 ஆண்டு கூட மனிதன் வாழ முடியாதான்னு. அப்படி என்ன தேனீ செய்து? அதுதான் அதிகப்படியான மகரந்தத்தை கடத்துது. ஒரு இடத்துல இருந்து கடத்துது. அப்ப பூக்கிற செடியெல்லாம் நல்லா காய்க்குது, விளைச்சல் வருது, வேளாண்மை பெருகுது. இப்ப இந்த தேனி எப்படி சாகுது? அந்த தேன்கூட்டில இருந்து ராணி தேனி கட்டளை இடுது, எல்லா தேனியும் பறந்து வருது. அது வரைக்கும் நிதானத்தில் வருது, போற திசை தெரியுது, திருப்பி எந்த திசையில நம்ம பறந்து வரணும்னு அதுக்கு நினைவு இருக்குது. அங்க போய் பூவில் உட்காருது. அங்க தேன் இல்லாம நம்ம அடிச்சு வச்ச பூச்சி மருந்து அது கலந்து இருக்கிறதுனால அது விஷமாயிருது. அப்ப தேனை, அந்த விஷம் கலந்த தேனை உண்டுட்டு திரும்பும் போது எங்கிருந்து நமக்கு புறப்பட்டோம், எங்க திருப்பி போகணுங்கிறத நினைவை இழந்துருது. நம்ம ஆள் டாஸ்மார்க்கு போகும்போது சரியா போவான், குடிச்சிட்டு திருப்பி வரும்போது வீடு எங்க இருக்குன்னு தெரியாம மயங்கி தெருவில் கிடப்பது போல இந்த பூச்சிகள் அங்கெங்கே மயங்கி விழுந்து செத்துரு. எல்லா பூச்சிகளின் வருகைக்காக காத்திருந்த ராணி தேனி எந்த தேனியும் வரலைன்னு அதுவும் செத்துரு. இப்படியே இந்த தேனீக்கள் இனம் அழிந்து கொண்டு வருது. இதுல கண்ட நச்சு புகைகள் பாருங்க. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிறாங்க. இங்க எவ்வளவு மோட்டர் பைக்கு, காரு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தெருவில் எத்தனை மரங்கள் இருக்குங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்களே பாருங்க, நீங்களே யோசிங்க. அப்ப 6 மரம் ஒரு காரு புகையை கட்டுப்படுத்த வேணும்னா எத்தனை கோடிக்கணக்கான கார்கள் இங்க ஓடுதோ அப்ப எவ்வளவு மரங்கள் இருக்கா? அப்ப அந்த காற்றில் கலக்கிற நச்சு புகையை நாம் சுவாசிக்கிற போது நுரையீரல் தொற்று, கண்ணெரிச்சல், புற்று வந்து சாகவடியை தவிர வழி இல்லாம போயிடுது. இப்ப டெல்லியில, இந்தியாவின் தலைநகரிலே 400 விழுக்காடு மாசுபட்டுருச்சுன்ட்டு இந்த பழைய ஓல்டு மாடல் காரை ஓட்டாத, இந்த காரை ஓட்டாத, எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணும். பிறந்த குழந்தையை மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது மாஸ்க் போட்டு தூக்கிட்டு வர முடியுமான்னு யோசிங்க. அந்த அளவுக்கு இந்த காற்று, ஏர் பொல்யூஷன், அந்த காற்று மாசுபட்டு கிடக்கு. காரணம் இந்த நச்சு ஆலைகள், ரசாயன தொழிற்சாலைகள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, விண்வெளிக்கு ஏவுகிற ராக்கெட்டின் உதிரி பாகத்தை தயாரித்து கொடுக்கிற அமெரிக்கா, உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கிற இந்த நாடுகள் நம்ம ஊர் திருப்பூரில் வந்து பனியனையும் ஜட்டியும் வாங்கிட்டு போறான் என்றால் காரணம் என்ன என்பதை நம்ம யோசிக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.